ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய மூணாவது கூட. இது பாருங்க, முதல்ல ஒரே லைனாக போட்டிருந்தேன், ரெண்டாவது கூட சைடு கூட போட்டிருந்தேன். இது என்னுடைய மூணாவது கூட கட்ட கூட போட்டிருக்கேன். ரெண்டு சின்னது ஒரு பெரிய கூட போட்டிருக்கேன். இந்த கூட கடவுள் புண்ணியத்தில் எந்த ஒரு சின்ன குறையும் இல்லாமல் ஃபினிஷிங் வரைக்கும் கரெக்டாக இருக்குது. நான் ஒரு 1-2 கூடையில் எதை மிஸ்டேக் பண்ணணும் அதை பிரித்து பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த கூடை நான் கரெக்டாக அது கவனமாக எந்த ஒரு தப்பும் இல்லாத மாதிரி பார்த்து ஜாகிரதையாக பண்ணேன். அதனால் எந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட இல்லை. இது எங்கள் அக்கா பொண்ணு இருக்கிறா, அவங்க மாமியார் கேட்டாங்க, வயிறு அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. இந்த 2 கலரும் இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை. ரொம்ப அழகாக இருக்கு. இதோடைய மெஷர்மெண்ட் 6 அடி எடுத்திருக்கேன். நான் 6 அடியில் 24 வயர் எடுத்திருக்கிறேன். அதில் பிங்க் 16 வயர் எடுத்திருக்கேன். இந்த சாண்டல் கலரா, இந்த கலர் எனக்கு பேர் தெரியாது அவ்வளோ. சாண்டல் கலரு இது 8 வயர் எடுத்திருக்கேன். 8 வயர் எடுத்துட்டு இந்த 4 வயர் ஜாயிண்ட் கொடுத்து 2 வயர் அப்புறம் ஜாயிண்ட் கொடுத்தேன். ஏன்னா ஒரே இங்கே இருக்கிறது மட்டும்தான் வரும், இல்லைன்னா அப்படியே இந்த 4ன்னா எனக்கு அது ஒரு மாதிரியா இருந்தது. சரி, இது வித்தியாசமாக போடுவோம் அப்படின்ட்டு யோசித்தேன். என்ன பண்ணேன் பாருங்க, ஃபஸ்ட்டு 4 வயர் கொடுத்தேன், பிங்க் கலரு, அப்புறம் வயலட் கலரில் 2 வயர் பேசிக் கொடுத்துருக்கேன். அப்புறம் மறுபடியும் 4 வயர் கொடுத்தேன், அப்புறம் மறுபடியும் வயலட் கொடுத்தேன். இப்போ இங்கே எனக்கு முதல்ல ஆரம்பமே ஓரளவுக்கு தெளிவாயிடுச்சு, ஏன்னா அதை நிறைய வீடியோ பார்த்துருக்கிறதால. அதுக்கப்புறம் இந்த பக்கம் எப்படி எடுத்துன்னு போகிறது அப்படின்ட்டு நான் யோசித்தேன். சரி, இதே கட்டத்தை தொடர்ந்துடலாம் அப்படின்ட்டு. நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இப்போது இது என்னுடைய 3வது கூட தான். இது நான் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கினேன். பாருங்கள், முதல்ல 1-2ல் சின்ன சின்ன ஃபால்ட்டு தான் நான் அது பிரித்து செஞ்சேன். இந்த முறை அதெல்லாம் இல்லை. இந்த பாருங்க, நான் என்ன பண்ணேன், அடுத்தது இந்த ரன்னிங் வயர் இருக்கு இல்லையா, இது நிறைய பேருக்கு போட தெரியாது. வயர் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு. இந்த 5 வயர் நான் பிங்க் கலர் ரன்னிங் வயர் கொடுத்தேன். இந்த 5 வயரை, இந்த ஸ்டார்டிங் வயர் இருக்கு இல்லையா, இதில் எடுப்போம் இல்லையா நம்ம பிங்க் கலர் வயரு, அதே மாதிரி இந்த 5ம் ரன்னிங் வயரு பிங்க் கலர் கொடுத்தேன். அதுக்கப்புறம் 6வது வயிறு என்ன பண்ணேன், நான் 5 முடிஞ்ச உடனே வயலட் கலரில் இங்கேருந்து நாங்கள் அளந்துக்கிறோம் இல்லையா ஸ்டார்டிங்கில், அப்போவே வயலட் கலரை வச்சு அளந்து அது 6, 7, இது இந்த பக்கம் 8, 9 2 கொடுத்தேன். அதுக்கப்புறமா நான் ரன்னிங் வயரை பிங்க் கலர் எடுத்தேன். பிங்க் கலர் எடுத்து இந்த முறை நான் எப்போ பார்த்தாலும் போட்டுகிட்டே போகும்போது எத்தினு தொடங்குறேன், எத்தினு முடிகிற, 4 போடுறேன்னா 3 போடுறேன்னா, எந்த பக்கம் இந்த பக்கம் 4 வந்தால் இந்த பக்கம் 3 வந்துடுமோ அப்படின்ற ஒரு எனக்கு பயம் இருந்தது. அதனால தப்பு ஏதாவது நடந்துடும், அதை நான் பிரித்து செய்ய வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த முறை நான் என்ன பண்ணேன், உஷாரா எங்கே ரன்னிங் வயர் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணணும் ஆரம்பத்தில், அங்கேயே அந்த வயர்லேயே ஒரு பெரிய முடிச்சு ஒன்று போட்டு வச்சுக்கினேன், எனக்கு தெரியணுன்ட்டு. ஏன்னா நம்ம ஒரு ரவுண்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த முடிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக நம்ம ஒரு ரவுண்டு முடிச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு கணக்கு தெரியணும். அதனால தான் நான் ரன்னிங் வயர் கொடுத்தேன். அந்த 4 நாள் வச்சு கலர் மாற்றி பிங்க்கு வயலட்டு பிங்க்கு வயலட்டுன்னு ரன்னிங் வயர் கொடுத்தேன். லாஸ்ட்டு
இங்கே 4 வயிறு கொடுத்துட்டு இங்கே 3 வயிறு வந்தது, 3 ரன்னிங் வயிறு வந்தது. அதுக்கப்புறம் பிங்க் கலர் முடிஞ்சிடுச்சு. எனக்கு கூட வயிறு கம்மி ஆயிடுச்சு. இதை பாருங்க, இதில் ஒன்று உள்ளே தள்ளி விட்டுட்டேன், மீதி 2 இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். லைக் பண்ணி எங்களுக்கு ப்ளீஸ் உதவி பண்ணுங்கள்.